கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. வாசிங்கள், நமக்கு இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 12:1 வாசிங்கள். ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் என்கிறதான முழு பெயர் இல்லை, அபிராம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த புறஜாதிகள் மத்தியிலே இருக்கிற ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? குடும்பஸ்தர், வயது 75 வயது ஆகிறது, முதுமை. அந்த முதுமையில இருக்கிற அந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவியோடு கூட இருக்கிறார். எந்த புத்திர சுவிகாரமோ பிள்ளையோ கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்? உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் சமுதாயத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நீ என்ன செய்? புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவிக்கு எந்த புத்திர பாக்கியமும் இல்லை. 75 வயது முதுமை. நார்மலாக இருக்க வேண்டியதான அந்த பிள்ளை பாக்கியம் அந்த முதுமையிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டுடைய வசனம் வருகிறது, நான் என்ன செய்வேன்? உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் அனைத்தும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆண்டுடைய வார்த்தை வரும்போது அதை என்ன செய்கிறது? அதற்குரிய கால சூழ்நிலைகள், அவனுக்கு இருக்குதான சரீர கூறுகள் எல்லாம் அதற்கு சாதகமாக இல்லை. எந்த விதமான சந்ததி இல்லை, முதுமை, வயதும் 75 ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி? ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், வெளியே அழைத்து நீ என்ன செய்? வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமோ, அது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. சில நேரம் கண்ணுக்கு தெரியும், சில நேரங்கள் மறைந்து போகலாம். அந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்? எண்ணிப்பா. கடற்கிற மணலை முன்னால் என்ன செய்ய கொடுமோ, என்ன கொடுமோ, அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது 75 வயது, எந்த விதமான புத்திர சுவிகாரம் இல்லை. வாசிங்கள், ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள், பக்கம் 211. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைத்தவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். போதும். இதை சம்மரைஸ் பண்ணி தொகுத்து என்ன செய்கிறார் பவுல் தன்னுடைய நிருபத்துல ரோமாபுரியில இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அநேக ஜாதிகள், 3 விதமான மார்க்கங்கள் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வருகிறது. ஒன்று யூத மார்க்கம், அடுத்ததாக கிறிஸ்தவ மார்க்கம், மூன்றாவதாக இஸ்லாம். அவருடைய சந்ததியில உருவான மார்க்கங்கள் 3. அவனிலிருந்து தோன்றின மார்க்கம் முதலாவது யூதம், அவருடைய சந்ததியில வந்தது யூதா. இஸ்மவேல் என்கிறதான அந்த ஆகார் பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுக்கு பிறந்ததான இஸ்மவேலுக்கு வந்ததான அது இஸ்லாமியர்கள். ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கை வந்ததான அந்த சந்ததியாகிய யாக்கோபு, தாவீது, இயேசு கிறிஸ்து வந்ததான அந்த கிறிஸ்தவ மார்க்கம். 3 உலகத்தில் இருக்கிற பெரும் மார்க்கங்கள் இந்த வயதான மனிதனுடைய சந்ததியில இருந்து வந்தது. அவனுக்கு தெரியாது, இப்போ நமக்கு தெரியுது. பல ஆயிர கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற நமக்கு தெரிகிறது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எந்த விதமான ஏது காரணங்கள் இல்லை. மரித்தவரை உயிரோடு கூட உயிர்ப்பித்து
செத்த மனிதனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிற ஆண்டவர். இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக விசுவாச புருஷனாக, தகப்பனாக மாறினான். அப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுவதுடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயம். அவன் கிறிஸ்தவனும் அல்ல, யூதனும் அல்ல, இஸ்லாமியனும் அல்ல. வேறு தேசத்தை சார்ந்து விக்கிரங்களை உண்டு பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அபிராம் என்கிறதான மனிதனை அழைக்கிறார். வயது 75. ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து ஆசீர்வதிப்பதற்கு வயது, முதுமை இவைகளெல்லாம் ஒரு தடையே கிடையாது. ஆண் பெண் என்கிற வித்தியாசமே கிடையாது. யாரை வேண்டுமானாலும் ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதிக்க முடியும். எப்பொழுது அவர்கள் விசுவாசிக்கும் போது. 75 ஆண்டுகள் தன்னுடைய பாரம்பரியத்தில், தன்னுடைய தொழிலில், தன்னுடைய குடும்பத்தில், சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிற ஒருவனை அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமானால் எந்த அளவுக்கு தன்னுடைய சமுதாயத்தை விட்டு, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட்டு, தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, நான் சொல்லவில்லை எந்த இடம் என்று ஆண்டவர் சொல்லலை, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. ஆண்டவர் பேசுகிறார், நாம் கீழ்ப்படிவோம், போவோம் என்கிற அந்த உறுதிப்பாடை, தீர்மானத்தை அவன் எடுத்து புறப்படுகிறான். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற ஆண்டவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய எல்லாருக்கும் முன்பாக நமக்கு தாப்பனாக மாறினார். ஆகவே ஆண்டவர் விசுவாசம் என்பது நம்பப்படுவடைய உறுதி, காணப்படாவுடைய நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிற வேண்டும் என்று எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். முதுமை என்பது ஒருவேளை சரீர பலத்தை குறிக்கலாம். ஆண்டா விசுவாசத்துடைய பலம் முதுமையிலே அது எந்த விதமான பலவீனத்தை கொண்டு வருகிறதில்லை. எந்த வயதிலும் நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் நம்முடைய சந்ததியும் என்ன செய்யலாம், ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தலாம். ஜார்ஜ் முல்லர் என்றதான தேவனுடைய மனுஷன் அநேக பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை வளர்த்ததான, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வளர்த்ததான தாப்பனாகிய அங்கே ஜார்ஜ் முல்லர் என்பது வயதான நேரத்தில் தான் அவருக்கு அந்த தரிசனங்கள், ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து வாயை விரிவாத்தைய அப்பொழுது நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்ன வசனம் அவருக்கு கிரியை செய்து அநேக பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்தார். ஆகவே ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்கு, சந்ததிக்கு முதுமை ஒரு தடையே கிடையாது. தொடர்ந்து வாசிங்கள். சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பெரிய பேக்ரவுண்ட், பின்னணியும் கிடையாது. பெரிய அரச குடும்பமோ செல்வ குடும்பமோ அவனுடைய எந்த விதமான அங்கே கிரவுண்ட் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எந்த மனிதனையும் எடுத்து பிரகாசிக்க பண்ண முடியும். வேதத்தில் கொரிந்தியர் 1 வாசிக்கிறோம், தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாது யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் பலவீனமானவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். நாம் ஒன்றும் பெரிய நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் நாம் பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ஆபிரகாமை காட்டிய செல்வந்தர்கள் அந்த சமுதாயத்தில் அநேகர் இருந்திருக்கலாம். அழகுள்ளவர்கள், அந்தஸ்தில் உள்ளவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள் அநேகர் இருந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அந்த அழைப்பு, அந்த ஆசீர்வாதத்தினுடைய பங்கு வரவில்லை. ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அதை நம்புவதற்கு எந்த விதமான ஏதுகரணங்கள் இல்லாத இருந்தோம். அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆகவே நம்முடைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால்
trust and obey. நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பிசாசு நம்பும். நாம் ஆராதிக்கிற இந்த உலகத்துல பல மார்க்கங்கள், பல கர்த்தாக்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட எல்லா நாமத்திற்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமம் மாத்திரம் மெய்யான நாமம், உண்மையான கடவுள் என்பதே நம்மை காட்டிலும் முழுமையாக அறிந்திருப்பதே பிசாசு. அது நம்பும், ஆனால் கீழ்ப்படியாது. கடைசி வரைக்கும் எத்தனை ஜனங்களை உள்ளே நரகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ, ஆண்டவர் விழுந்து போன தேவ தூதனுக்காக பிசாசுக்காக உண்டாக்கின அந்த நரகத்துல அநேக மனிதர்களையும் மாந்தர்களையும் இந்த உலகத்தின் மயக்கத்துல மயக்கம் பண்ண வைத்து, பாவம் செய்ய வைத்து, அக்கிரமங்கள் செய்ய வைத்து, தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை அதை அழைத்து செல்வதற்காக என்ன செய்கிறது? இன்றும் கிரியை நடப்பிக்கிறது. அது நம்பும். இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பது நம்மை காட்டிலும் பிசாசுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், ஜனங்களுக்காக எப்படி பாடுகள் பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்று ஜீவிக்கிறார் என்பது பிசாசுக்கு தெரியும். நம்பும். வேதம் சொல்வது அதை விசுவாசித்து நடுங்கிறது என்று யாக்கோபிலே எழுதுகிறார். ஆனால் கீழ்ப்படியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்பது மாத்திரம். நான் நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் அவசியம். அவருடைய வசனத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வாசிகள் 19. போதும். அழைக்கப்படும் போது 75 வயது, 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். உன் சந்ததியை மணலத்தனையாய், கடற்கர மணலத்தனையாய், வானத்து நட்சத்திரங்களாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உடனே அடுத்த வருஷமே அல்லது நெக்ஸ்ட் 10 monthsலயே அங்க அவனுடைய மனைவி என்ன செய்யவில்லை? கற்பம் தரிக்கவில்லை. நமக்கு சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் தாமதிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. முறுமுறுக்கிறோம், சந்தேகப்படுகிறோம். இத்தனை நாட்கள் நாம் ஜெபிக்கிறோமே, காத்திருக்கிறோமே, இன்னும் ஒன்றும் வரவில்லையே, நடக்கவில்லையே என்று சொல்லி விரக்தி அடைகிறோம். இவன் ஒன்றல்ல ரெண்டல்ல, வாக்கு தத்தத்தை பெற்று அடுத்த ஆண்டில பிள்ளை இல்லை, தொடர்ந்து இல்லை. எது தொடர்ந்து கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அதற்கு பின்பதாக இல்லை, ஏறக்குறைய 100 வயதுல. அப்பொழுது இவன் முதுமை. அது மாத்திரமில்ல, இவருடைய மனைவியாகிய அவளும் முதுமையில அவருடைய சாருடைய கற்பம் செத்து போனது என்னாது இருந்தான். அப்ப அந்த சூழல் என்ன? சரீர பலவீனம், முதுமை. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாதகமான சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில சரீரத்துல நம்புவதற்கு ஏதுகரமே அங்கே இல்லை. ஆனால் அவன் அதை குறித்து யோசித்து சோர்ந்து போகவில்லை. நாம என்ன யோசிப்போம்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அது இன்னும் நிறைவேறவில்லை. நிறைவேறாமல் இருப்பதற்கு இன்னென்ன காரணங்கள், காரணிகள், முதுமை, பலவீனங்கள், எந்த விதமான அறிகுறிகளும் தெரியவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம், கணக்கு போடுகிறோம். எந்த வழியிலாக, எந்த வாயிலாக வரும் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த எதிர்மறையான காரணிகளை குறித்து அங்கே ஆபிரகாம் அதை குறித்து எதையும் என்ன செய்யவில்லை, எண்ணாது இருந்தான். தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனது எண்ணாது இருந்தான், தன்னுடைய முதுமையும் அவை எண்ணவில்லை. வாசிகள் 20. சரீரம் அவனுக்கு பலவீனமாயிருந்தது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமால் சந்தேகப்படாமல்
சந்தேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வரும்போது குறித்த பட்டணத்தில் அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் ஆண்டவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாது இருந்தது. சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், இயேசு சொல்ல கட்டளையிடும். எது தடை பண்ணுகிறது? அந்த ஜனனுடைய அவிசுவாசம், அவநம்பிக்கை ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. அவன் விசுவாசிக்கிறான், 25 ஆண்டுகள் காத்திருக்கிறான். பலவீனத்தையோ எதிர்மறையான காரணிகளை குறித்து அவன் யோசிக்கவில்லை, தியானிக்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்திற்கு சாதகமாய் இருக்க வேண்டிய காரியங்கள் விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல். ஆகவே இவன் நம்பினான், கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போனான். அங்கே ஊர்ல இருக்கிற நாட்டாமையிட்ட போய் ஆலோசனை கேட்கவில்லை. குடும்பத்துல போய் இருக்கிறவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கவில்லை. நம்பினான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். ஆகவே அவன் என்ன செய்யவில்லை? அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வாஞ்சிக்கும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமாய் வசனத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆண்டுடைய அப்பாயிண்டட் டைம், ஆண்டவர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த சத்தியத்தின் வாயிலாக நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், இன்று அழுது தேவ சமூகத்துல ஒரு காரியத்துக்காக நாம் விண்ணப்பிக்கும் போது உடனே ஓவர் நைட்லே நமக்கு அந்த காரியங்கள் நடந்துவிடும் என்று நாம் யோசிக்க முடியாது. தேவன் அதற்கென்று ஒரு கால கட்டத்தை வைத்திருப்பார். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டயத்துல அந்த காலம் நிறைவேறும் போதே அந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் நடப்பித்து கொடுப்பார். அது வரைக்கும் பொறுமையோடு விசுவாசத்தோடு இவன் என்ன செய்கிறான்? அதை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விதையை போடுகிறோம். போட்ட உடனே முளைச்சிருதா? இல்லை. அது நிலத்துல அந்த விதை உருமாறி நாம் அதுக்கு பண்ண வேண்டிய தண்ணீர், நீர் பாய்ச்சி சில நாட்கள் கழித்து தான் இந்த முளை என்ன செய்கிறது? விதை முளையாக மாறி செடியாக மாறி குறித்த காலத்துல பூ பூத்து அவைகள் காய்த்து கனி கொடுக்கிறது. உடனே என்ன செய்யாது? ஆகிறது அல்ல. ஆனால் நம்முடைய பொறுமையும் நம்முடைய விசுவாசமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் அவைகளை உருவேறப்படுத்துகிறது. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆண்டவரை நம்பினான், கீழ்ப்படிந்தான், செயல்பட்டான். விசுவாசத்தை அவன் என்ன செய்யவில்லை? விடவில்லை. அது அவனுக்கு நீதியாக மாறினது. அநேக தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. கேட்கிறவர்கள் எல்லாம் விசுவாசிக்கிறார்களா, நம்புகிறார்களா என்று சொன்னால் இல்லை. அவைகளெல்லாம் வழியிலே விதைக்கப்பட்ட வசனமாய், கற்பாறையிலே விதைக்கப்பட்ட வசனமாய், முற்களிலே விதைக்கப்பட்ட வசனமாய் காணப்படுகிறது. பலன் தருகிறது அல்ல. நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல நூறத்தனையா பலனை கொடுப்பது எதுனா, யாரெல்லாம் வசனங்கள் வருகிறதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில நம்பி கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நாம் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தாமதிக்கிறோம். நிறைவேறும்படியாக நாம் அதை காத்திருக்கிறபடியினால அவைகள் எல்லாம் நீதியாக என்ன செய்யப்பட்டிருக்குது? அவனுக்கு எண்ணப்பட்டது.
வேதம் சொல்லுகிறது அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமை போல ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, கீழ்ப்படுகிற, நம்புகிற எல்லாருக்கும் இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். பூமியில் உள்ள வம்சங்கள் கடற்கரை மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்பது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதை நம்பினான், கீழ்ப்படித்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு கொடுக்கப்படுகிறதான வாக்குத்தத்தங்களை நம்பி நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போதே அதைத்தான் அங்கே பவுல் எழுதுகிறார். இது அவனுக்காக மாத்திரம் அல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழும்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும், அப்படியே எண்ணப்படும். ஆகவே யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமை போல நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் அது எதிர்மறையா இருக்கிற அந்த காரணிகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அதை காட்டிலும் கிரியை செய்கிற ஆண்டுடைய வாக்குத்தத்த வாசனத்தை நாம் பற்றி கொள்வோமானால் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பார், வேலையை, தொழிலை, ஊழியர்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை. ஆகவே அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறார். யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே எதிர்மறையான சூழ்நிலைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். உயிர்த்தெழுந்த ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடும், நம்முடைய திருச்சபையோடும், குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும் ஆண்டவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே, ஆனால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமா இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்தினால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம்.